Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சைட் விசிட் தான். இந்த சைட் விசிட்டில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த சைட் விசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபால் சீலிங் வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஃபால் சீலிங் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து மேக் பண்ணுவோம். ஏன்னா இதில் வந்து ஃபால் சீலிங்ன்றது வந்து இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் ஒர்க்கெலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுத்துறது. ஃபால் சீலிங் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லைனா ப்ரொஃபைல் லைட் வந்து போடும்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லி. ஏன்னா ப்ரொஃபைல் லைட் வந்து அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாமல் ப்ளெயினாக வந்து ஃபால் சீலிங் வந்து கொடுக்குறது. ப்ளெயின் ஃபால் சீலிங்கில் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து புரியாது. அது இல்லாமல் என்னென்னா ப்ளெயினாக தானே போடுறோம், அதுக்கு எதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபால் சீலிங் வந்து வீடியோ வந்து போடுறதே கிடையாது. அதனால தான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் ஃபைனல் வீடியோவில் தான் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுறது. இந்த சைட் விசிட்டில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், எந்தெந்த யூனிட்ஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு டிவி யூனிட். இந்த டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் அதோட பெட்ரூம். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் லெஃப்ட் சைடில் இருக்கும். அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு வந்து ஒரு பெட்ரூம். இது வந்து 2 BHK அப்பார்ட்மெண்ட்னால உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். 3 BHKன்னா உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும் ஏரியாலாம் காமிக்கிறதுக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளாட்டு பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் வந்து எதுவுமே வந்து பண்ணல. எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம ஃபால் சீலிங் நம்மளோட ஸ்கோப் ஃபால் சீலிங் தகுந்த மாதிரி வந்து லைட்டிங் வந்து நம்ம போடும்போது அதுக்குண்டான பாக்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல வருது அப்படின்னா இங்கே வந்து ப்ரொஃபைல் லைட் வந்து போட போகிறோம். அது நம்மளோட ஸ்கோப்பில் வரும். இப்போ இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்டரே வந்து இந்த பில்டர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க வாஷிங் மிஷின்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல்லாம் வந்து அவங்களே வந்து பண்ணுறாங்க. அவங்க பண்ணலைன்னா கூட நம்ம பண்ணிடுவோம். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து அவங்க வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் வுட் ஒர்க் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. லைட்டாக சேஞ்சஸ்லாம் வந்து வருது. இந்த லிவிங் ரூம் ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா பில்டர் வந்து பண்ணி கொடுத்தது. ஃபுல்லாகவே அவங்க ஸ்கோப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து வந்துடும். இப்போ வந்து பில்டர் வந்து பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ப்ளைனாக வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. இது வந்து கர்டன்ஸ் அந்த மாதிரி வந்து போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து வேணும். அதனால் இந்த சைடு வந்து நம்ம உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக தான் வந்து பண்ண போகிறோம். அந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சீலிங் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிட்டு அங்கேருந்து கர்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் வர மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஜஸ்ட்டு சைட் விசிட் தான். இது நான் ஒரு வீடியோ வந்து டக்குன்னு வந்து போட்டு முடிச்சிடுறேன். இது வந்து பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒர்க் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட். இந்த டிவி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பேனலிங் அதுக்கப்புறம் பாக்ஸ் ஒர்க்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து லேமினேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டிங் பண்ணுவோம். இது வந்து பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து ஃபால் சீலிங் வந்து ப்ளைனாக தான் பண்ண போகிறோம். எந்த மாதிரி டிசைன்ன்றது வந்து எதுவுமே வந்து பண்ணாமல் வெறும் ப்ரொஃபைல் லைட்டில் மட்டும்தான் வந்து ஃபுல்லாக வெத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த சீலிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிளாஸ்டிங் எதுவுமே வந்து பண்ணல, ஜஸ்ட் பெயிண்டிங் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா சீலிங்லாம் வந்து பூசாதீங்க. சீலிங்கில் வந்து பூசாமல் அப்படியே ஃபால் சீலிங் வந்து பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து பூசினீங்கன்னா கூட அது ரொம்ப நாள் வந்து நிற்காது. அது இல்லாமல் என்னென்னா இவங்க வந்து பிளாஸ்டிக்லாம் வந்து பண்ணாலும் கூட நிற்காது. ஏன்னா இந்த சீலிங்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்க்ரப் வந்து அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா ஸ்க்ராச்சஸ் வந்து அதிகமாக பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பெரிய பெட்ரூம். இது நார்மலாக வந்து சின்னது அந்த மாதிரி வந்து கிடையாது. இது வந்து வார்ட்ரூப். இந்த வார்ட்ரூப்பில் வந்து லாஃப்ட் யூனிட் அண்ட் 2 கேபினெட்ஸ் வந்து இதில் நம்ம பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து செப்பரேட் கேபினெட்ஸ் இருக்கும். இதுக்கு செப்பரேட்டாக வீடியோ வந்து முடிஞ்சால் வந்து நான் போடுறேன். இந்த கேபினெட்ஸ் அதுக்கப்புறம் ட்ராயர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒர்க் இருக்குது. ஒன்று வந்து ஃபிட்டிங் வந்து ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. மேலே வந்து லாஃப்ட், கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 கேபினெட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட் மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய வுட் ஒர்க்ன்றது மாதிரிலாம் எதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை அது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு ஸ்டடி யூனிட், அதுக்கப்புறம் வந்து ஒரு வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம். இதில் இது வந்து ஸ்டடி யூனிட், அப்பர் யூனிட், பேஸ் யூனிட், லாஃப்ட் யூனிட் வந்து இன்னும் ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. லாஃப்ட் யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. கர்டன்ஸ் வந்து போடுற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பிளானிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த ஸ்பேஸ் வந்து ஓப்பனாக விட்டுருவோம். டைரெக்டாக வந்து சேனல்ஸ் வந்து அடிச்சுட்டு அந்த கர்டன்ஸ்லாம் வந்து அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் வர்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிடுவோம். அதோட சீலிங் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல் பிளெயின் சேனல்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு மேலே வந்து டைரெக்டாக வந்து போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெலாம் வந்து நம்மளோட ஸ்கோப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து வரும். இது வந்து வார்ட்ரூப். இந்த வார்ட்ரூப்பில் வந்து இதில் வந்து 3 ட்ராயர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ஓவராலாக வந்து லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட் கிட்ட இருக்குது. 3 ஃபீட்டோட இந்த டெலிஸ்கோப் சேனல் வந்து போடாமல் ஸ்ப்ளிட் பண்ணி வந்து போட்டிருக்கோம். இந்த சைடும் அந்த சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சைடும் அந்த சைடும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்து மீதி எல்லாமே வந்து கேபினெட்ஸ். இதில் ஃபேப்ரிக் அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வெறும் பியூர் ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்னா ஆஃப் ஒயிட்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஒயிட் வந்து லேமினேட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய வந்து ஃபேப்ரிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பட் என்னென்னா இது வந்து 6 மந்த்துக்கு வந்து முன்னாடி முடிகிற ப்ராஜெக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இன்னும் பில்டர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலை. இது அதில் ஏன்னா ஒர்க்குன்றது வந்து பாக்ஸ் வந்து எப்போயோ வந்து நாங்கள் பண்ணிட்டோம். பட் ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து அப்பர் யூனிட், பேஸ் யூனிட் வந்து ஸ்டடி யூனிட் வந்து கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட் யூனிட் வந்து பண்ண போகிறோம். இன்னும் பெண்டிங் இருக்குது ஒர்க்கு. எடுத்துகிட்டு வந்த பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணி முடித்து ஃபிட்டிங் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து கிளைண்ட் வந்து இதெல்லாம் ஃபால் சீலிங் வேணான்ட்டாங்க. இதில் வந்து அக்ரிலிக் வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து க்ரீன் கலர். இதே கிச்சன் தான் வந்து 2 கிச்சன் வந்து நம்ம ஒரு 2 ஃப்ளாட் வந்து கிச்சன் வந்து இந்த அக்ரிலிக் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா காரப்பாக்கம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா படூர். 2 கிச்சனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே க்ரீன் கலர் தான். க்ரீன் கலர் வீடியோஸ் தான் அதிகமாக இருக்கும் பொழுது. ஏன்னா இதில் இருக்கிற க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். பேஸ் யூனிட் அப்படியே கம்ப்ளீட்டாகவே வந்து பேஸ் யூனிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அப்பர் யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து க்ரீன் தான். க்ரீன் அப்படின்னு சொல்கிறதோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ண போகிறோம். எதுவுமே 2 கலர்ஸ்ன்றது வந்து எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து கிடையாது. அது வந்து க்ராக்கரி யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்மால் யூனிட் தான். அது ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இடம் வேணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து டிஷ்வாஷர், வாஷிங் மிஷின் எதாக இருந்தாலும் வச்சுக்கலாம். பட் ஒரே யூனிட் தான், நீங்கள் எப்படி இருந்தாலும் மாற்றிக்கலாம். பட் என்ன ஒரே யூனிட் தான் வரும். இந்த சைடு வந்து டிஷ்வாஷர் வந்துடும். பால்கனியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்ன்றது வந்து வந்துடும். நம்ம ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம். கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நீடு இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த மாதிரி ஒர்க்குன்றது வந்து எதுவுமே வந்து பண்ணலை. வெறும் வுட் ஒர்க்கில் தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் அண்ட் இங்கே ப்ரொஃபைல் வந்து போட போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரிட்ஜுக்கு வந்து தனியாக வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து இவ்வளோ தான். மெயினாக வந்து டிவி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் வந்து போட்டுட்டு பேக்ரவுண்டில் வந்து ஹோல் வந்து கொடுத்துட்டு இந்த சைடில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் அங்கங்கே இருக்குது. ஏன்னா என்ன தான் வந்து பில்டர் வந்து கொடுத்தாலும் நம்ம வந்து இன்டீரியர் வந்து பண்ணும்போது பிளான் வந்து சேஞ்ச் ஆகும்போது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இந்த சைடும் வந்து அதே மாதிரி தான் ஒரு யூனிட் வந்து நம்ம இதில் பண்ணியிருக்கோம். இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் வந்துடும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் அப்புறமா கூட காமிக்கிறேன்.
இதில் வந்து ஸ்பாட் லைட்ஸ்லாம் வர மாதிரி வந்து இந்த டிவி யூனிட்டில் வந்து டிசைன் வந்து பண்ண போகிறோம். பேஸ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து ரொம்ப ஹைட்டு வந்து அதிகமாகவே இருக்கும். நார்மலாக வந்து கம்மி கிடையாது பேஸ் யூனிட்ன்றது வந்து. ஏன்னா அவர் வந்து நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா இடுப்பு அந்த அளவுக்கு இருக்கும், அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.